சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மனோஜ் அந்த பொண்ணுகிட்ட பேசி எப்படியாச்சும் வீடியோ ஆதாரத்த கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஃபோனை ஆன் பண்ணி வச்சு பேசின மனோஜுக்கு பேச தெரியாம பேசி அவரே மறுபடியும் வம்புல மாட்டிக்கிறாப்புல. அத அவங்க வீட்டுக்காரரு ராஜா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாப்புல. இப்ப என்ன வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனாவே அங்க இருக்கிற பொருளெல்லாம் அவங்க மட்டுக்கும் ஆள வச்சு தூக்கிக்கிட்டு போறாங்க. மனோஜால தடுக்கவே முடியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க யோகா கிளாஸ காமிக்கிறாங்க. யோகா கிளாஸ்ல நம்ம விஜயா வந்த உடனே பார்வதி கிட்ட, "நான் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசப் போறேன். அத நீ வீடியோ எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ எடுக்க சொல்லிட்டு நம்ம விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிறிஸ வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம தடுத்ததே நான் தான். நான் தான் என் பையன் 2வது பையன் முத்துக்கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் பேச சொல்லி அந்த கிறிஸுங்கிற பையனை காப்பாத்தினேன் அப்படின்னு பக்கம் பக்கமா தன்னை பத்தி பெருமையா பேசி டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜயா. இதை கேட்டு எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே இவ்வளவு நல்லவங்களா விஜயா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துல தனியா ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்குது. யாருடான்னு பார்த்தா நம்ம மீனா தான் வெளியில இருந்து கையை தட்டிக்கிட்டே உள்ளார வராங்க. வந்தவங்க உண்மையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா உண்மைய சொல்லாம இன்டைரக்ட்டா விஜயாவ குத்தி காமிக்கிற மாதிரி, "ஆமா, என் அத்தை ரொம்ப நல்லவங்க தான். ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, தன்னோட புள்ளையே வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போனாலும் போகட்டுமேன்னு சும்மா இருப்பாங்க." அப்படின்னு விஜயாவ குத்தி வெறையா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவ தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "இதெல்லாம் வீட்ல சொல்லிக்கிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேறையா அனுப்புறாங்க. இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில இந்த சிந்தாமணி வேறையா விஜயாவ மொறச்சு பார்த்துக்கிட்டே மீனாவ மொறச்சு பார்த்துக்கிட்டே உள்ளார போயி, இங்க விஜயா கிட்ட மீனா எதுவுமே சொல்லல. இருந்தாலும் மீனா இப்படி சொல்றா, "ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ ஆரம்பிச்சு இழுத்து பூட்டிட்டாங்க. இந்த யோகா கிளாஸ் இன்னும் எத்தன நாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு மீனா சொல்லாதத இந்த சிந்தாமணி வத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா முத்துகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. முத்துவுக்கு புரியவே இல்ல. கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்க செய்யறது எல்லாமே இந்த பார்வதி ஆன்டி வேறையா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸ்ருதி தான் இதெல்லாம் வீடியோ எடுத்து நெட்ல போடும். இப்ப அம்மா எதுக்காக இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அப்படின்னு இத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, மீனாவுக்கு ஃபோன் வருது. அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிறிஸ அழைச்சுக்கிட்டு போறதுக்காக அவங்க பாட்டி வந்திருக்காங்க. நேத்து தான் ரோஹிணி அழுது ஒரு ட்ராமாவ போட்டாங்க இல்லையா? அதுக்காகவே வந்து இங்க கிறிஸ அழைச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப முத்துவும், மீனாவும் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க பாட்டி தாம் தூம்னு குதிக்கிறாங்க. "எதுக்காக என் பேரன நீங்க அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி. முத்து கேட்குறாப்புல, "நீங்க மாட்டுக்கு விட்டுட்டு ஓடிடுவீங்க. இப்ப வந்து எதுக்காக அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.